நாடெல்லாம் வள்ளுவனை நகலெடுக்கும், நகரெல்லாம் கம்பனது புகழ் விரிக்கும், ஏடெல்லாம் பாவேந்தன் நகல் பதிக்கும், எழுத்தெல்லாம் பாரதியை படம் பிடிக்கும், வீடெல்லாம் தமிழ் மொழியின் புகழ் மணக்கும், தமிழ் மொழியாலே அறிவு வெளிச்சம் படம் பிடிக்கும். என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி இந்நாளை மேலும் சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வணங்கி, மதிப்பிற்குரிய பள்ளி முதல்வர் அவர்களே, ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் அவர்களே, ஆணிவேர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பிற்கினிய சக மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேரும் சிரம் தாழ்ந்து வணங்கி 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசு தினம் பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று எவரேனும் கேட்டால் சென்று கூறுங்கள். ஒவ்வொரு மதத்தவருக்கும் அவரவர்களுக்கென தனித்தனியான விழாக்கள், பண்டிகைகள் உண்டு. ஆனால் இந்திய மண்ணில் பிறந்த ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சேர்ந்து கொண்டாடும் விழாக்களில் மிகவும் முக்கியமான நாள் இன்று. மேலும் மக்களால் மக்களுக்காக மக்களே உருவாக்கிய குடியாட்சி நாள், உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு சட்டங்களில் ஒன்றான இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள். 1935 பின்பற்றப்பட்ட பிரிட்டிஷ் ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கொண்ட ஒரு குடியரசு உருவான நாள். அஹிம்சை வழியில் போராடிய அண்ணல் காந்தியும், அதிரடியாக போராடிய சுபாஷ் சந்திர போஸும், கண்டம் கடந்து கப்பல் ஓட்டிய வீரத்தமிழனும், சிறையில் படியேறி தடியில் அடி வாங்கி யுத்தம் செய்து ரத்தம் சிந்திய தலைவர்கள் அனைவரின் சிந்தையிலும் நிறைந்திருந்த நாள். நமது சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவரின் தியாகத்திற்கும் சாட்சியாக விளங்கும் நாள். இந்திய நாடு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட நாள் இன்று ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 1950 கொண்டாடப்படும் குடியரசு தினம். இன்று என்னை இந்தியன் என்று கூறிக்கொள்ள மிகுந்த பெருமை கொள்கிறேன். இறுதியாக சாதி மத வேறுபாடு ஒழித்து ஒற்றுமையில் உயர்ந்து குடியரசு தாயின் பாதம் பணிந்து தேசிய கொடியை உயர்த்துவோம். பாரத தாயை நேசித்து சுதந்திர காற்றை சுவாசித்து தியாகிகளின் வரலாற்றை வாசிப்போம். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். முடிவிலும் வணங்குவது என் வழக்கம். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.